ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான், ஐபிஎல் தான். ஏன் நிறைய பேர் கேட்டிங்க. நேற்று ரோஹித் சர்மா என்ன சார் ரொம்ப நேரம் ராத்திரி பேசிகிட்டு இருந்தார். நம்ம மழை பெஞ்சு மேட்ச் முடிய 1 மணி ஆயிடுச்சு. மிட் நைட்டு என்ன பேசுகிறாரு சொல்லுங்கன்னு. ஸோ அவர் ஹிந்தியில் தான் பேசுகிறாரு கம்ப்ளீட்டாக. அது அப்படி நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அண்ட் மும்பை இந்தியன்ஸை பற்றியும் இந்தியா டீமை பற்றியும் பேசினார். வேர்ல்டு கப் போகிறாங்க இல்லையா, அதான் ஃபஸ்ட்டு மும்பை இந்தியன்ஸுக்கு எல்லாம் ஆரம்பிப்போம். கேட்டாங்க கேள்வி. ஸோ ஓவரால் பாசிட்டிவாக நெகட்டிவாக என்ன எடுத்துகிட்டு போகிறேன், வாட் ஹேப்பன், கியாவா அப்படிலாம் கேட்டாங்க மும்பை இந்தியன்ஸ் சார்பாக. टूर्नामेंट எப்படி ஆயிடுச்சுன்னு அவர் சொன்னாப்புல, ரோஹித் இந்த ஸ்டாண்டர்ड बैटिंग जिस तरह करना चाहिए நாங்கள் எப்படி விளாடணுமோ அப்படி நாங்கள் விளாட்ல, उस तरह हुआ नहीं एंड मैं ज़्यादा इसके बारे में सोचता भी नहीं है, इससे ப்ரெஷர் बढ़ जाता है அப்படின்னாரு. நான் இதை பற்றி ரொம்ப யோசிக்க மாட்டேன். அது மோர் அண்ட் மோர் ப்ரெஷர் தான் வரும். நான் ப்ராக்டிஸ் நிறையா பண்ணினேன். நான் எந்த அளவுக்கு பேட்டிங் பண்ணணுமோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு நான் ஒத்துக்கிறேன். பண்ண முடியல என்னாலன்னு ஃப்ராங்காக ஒத்துக்கிட்டார். அண்ட் நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜहाँ முஷ்கில் எங்கெங்கே கஷ்டம் வருதோ அந்தந்த இடத்துல நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இவென்ச்சுவலி ஃபுல்ஃபில் பண்ண முடியல. நான் மட்டும் இல்லை, எல்லா பிளேயருமே அப்படி தான். ஜெய்சே சோச்சா தான் ஐசா ஹுவான்னு என்ன யோசிச்சோமோ அது மாதிரி நடக்கலை. லாட் ஆஃப் மிஸ்டேக்ஸ் நாங்கள் பண்ணோம். அண்ட் நிறைய மேட்ச் ஜெயிச்ச மேட்சை தோற்றுட்டோம். அண்ட் ஐபிஎல்லில் உங்களுக்கு மோக்கா கம் மில்த்த, மோக்கான சான்ஸ் உங்களுக்கு கம்மியாக தான் கிடைக்கும் வின் பண்ண. அதை நீங்கள் கிராப் பண்ணலன்னா இப்படி தான் ஆகும். அதனால தான் நாங்கள் அவுட் ஆஃப் த டோர்னமெண்ட் ஆகிட்டோம். அண்ட் வந்த சான்சஸ்லாம் மிஸ் பண்ணிட்டோம். நிறைய மேட்ச் ஜெயிச்ச மேட்சை தோற்றது தான் அதுக்கு காரணம். இன்னொரு கேள்வி கேட்டார், காம்பினேஷன் ப்ராப்ளமா, பெஸ்ட் 11, 12 உங்களால் செலக்ட் பண்ண முடியலையா, ஏன் இவ்வளோ தரமாட்டோம் என்ன சொல்லு அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னாலே நாங்கள் மாதிரியே டோர்னமெண்ட் பண்ணி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணதான். இன்ஜுரி ஆனால் யார் விளாட்ணும், யாருக்கு பதில் யார் விளாட்ணும், யார் எந்த பொசிஷன் விளாட்ணும். அண்ட் சூரியகுமாருக்கு 3 மேட்ச், ஃபஸ்ட்டு 3 மேட்ச் விளாட்ல. அவருக்கு பேக்கப்பாக நமந்தீர் விளாண்டார். அதுக்கப்புறம் நமந்தீர் வந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் தான். ஆனால் இன்றைக்கி பாருங்கள் 7ஆம் நம்பரில் தான் அனுப்ப வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா அங்கே தான் தேவைப்பட்டது. ஸோ காம்பினேஷன் அப்பப்போ மாறிச்சு. அண்ட் காம்பினேஷன்னால தான் தோற்றோம் நான் சொல்ல மாட்டேன். அது ஒன்றும் எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. கன்சிஸ்டண்ட்டாக நாங்கள் விளையாடல. நல்லா கன்சிஸ்டன்ட்லி வி ஃபெயில்டு. வீட்னா ப்ளே வெல்னா கண்டினியூஸாக நாங்கள் நல்லா விளையாடல. ஆஸ் அ டீம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோம். நாங்கள் எல்லோரும் தான் ப்ளேம் பண்ணணும். நீங்கள் ஒரு ஆள் ப்ளேம் பண்ண முடியாது. வி ஆர் ஆல் டு பி ப்ளேம். सबके ऊपर दोष देना चाहिए. அதாவது வி ஆல் டு பி ப்ளேம். நாங்கள் எல்லாருமே இது பொறுப்பேற்றுக்கணும். இதுதான் ஒரு மெச்சூர் டாக்குங்கிறது. அவர் பேசுவார் பாருங்கள் ஹார்திக்கு, என்ன ப்ராப்ளம் அது. ஆனால் இது அழகாக பேசினார். ரைட், இது மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸை பற்றி கேட்டது. அப்புறம் இந்தியா வேர்ல்டு கப்பை போதிலே அதை பற்றி பார்த்தி பட்டேல் தான் கேட்டார். அப்புறம் வேர்ல்டு கப்பு, அமெரிக்கா, யூஎஸ்ஏ. இதுக்கு முன்னாடி நீ ஃப்ளோரிடாவில் மட்டும்தான் விளாண்டிங்க. இப்போ நியூயார்க்கில் ஃபியூ மேட்சஸ்ஸு ப்ரிப்பரேஷன்லாம் ரெடியாக என்ன பண்ண போகிறீங்கன்னு சொன்னார் ரோஹித் சர்மா. எஸ், நியூயார்க் ட்ராப்-இன் பிச்சு. இந்த ட்ராப்-இன் பிச்சு பற்றி நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்கலன்னா பாருங்கள். அது என்ன பண்ணணும், குழி நோண்டி புதைப்பாங்க. 30 டன் இருக்கும் அந்த பிச்சு. வேறு எங்கேயும் ரெடி பண்ணி கப்பலில் கொண்டு வந்து வைக்கணும். அது எப்படி என்ன நிறைய விஷயங்கள் அதை பற்றி பேசியிருக்கேன். இதே சேனலில் இருக்குது. ஒரு 15-20 நாள் முன்னாடி 7,000-8,000 பேர் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு அதை பற்றி தெரியணும்னு பாருங்கள். அதுதான் இப்போ ரோஹித் சர்மா சொல்கிறாரு. எஸ், நாங்கள் ஃப்ளோரிடாவில் விளையாடிருக்கோம். ட்ராப்-இன் பிச்சில் தான் விளையாட போகிறோம் நியூயார்க்கில். அண்ட் ஏற்கனவே ட்ராப்-இன் பிச்சில் விளையாண்ட அனுபவம் கொஞ்சம் இருக்குது. இருந்தாலும் இது நியூயார்க்கு ஃபஸ்ட் டைம். ட்ராப்-இன் பிச் எப்படி பிஹேவ் பண்ணோம், ஸ்லோவாக டர்ன் ஆகுமா என்னன்னா ஓரளவுக்கு தெரியும். பட் லக்கிலி அந்த கிரவுண்டில் எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் இருக்குது. அது இல்லாமல் எங்கள் மேட்ச்சுக்கு முதல் நாள் ஒரு இன்டர்நேஷ்னல் மேட்ச் இருக்குது, வேர்ல்டு கப்பு. அதை பார்த்ததுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா தெரிஞ்சிடும் என்ன மாதிரி பிச்சு பிஹேவ் பண்ண போகுது நியூயார்க்லன்ட்டுன்னு. அக்கார்டிங்லி நாங்கள் டீமை பிளேயிங் 11 இருக்கோம். ஸோ வில் ஹேவ் அன் ஐடியா. அதனால தான் நாங்கள் 10 நாள் முன்னாடியே போகிறோம். கிளைமேட்டெல்லாம் செட் ஆகணும், எல்லாம் அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லையா, அதனால தான் போகிறோம். அண்ட் प्ले ऑफ एलिमिनेटर जैसे जैसे हारते जाएंगे वैसे वैसे फ्लाइट पकड़ते जाएंगे तमाशा. அதாவது பிளே ஆஃப் எலிமினேட்டரில் தோக்குறவங்களாம் அப்படியே தோற்று அப்படியே ஃப்ளைட் ஏறி வந்துட்டு இருக்க வேண்டியதான். ஒன்லி ஃபைனல் விளாட்ற டீமில் இருக்கிற பிளேயர்ஸுக்கு தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாகும். ஏன்னா 2-3 நாள் ஆகும் ஜெட் லேக்குன்னு அவரே ஒத்துக்கிட்டார். டைம் டிஃப்ரென்ஸ் 28 மணி நேரம் ஃப்ளைட் ஜேர்னி. அது உங்களுக்கு தலையில போட்டுரும். ஏன்னா ஜோன் வேறு, கோல்டு கிளைமேட்டு. 2-3 நாள் ஃபைனல் வரவங்களுக்கு மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நெவர் அந்த ஹேபிட் இல்லையே உங்களுக்கு காத்தால விளையாடி அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், இல்லை டெஸ்ட் மேட்ச்லாம் நாங்கள் காத்தால தானே விளாட்றோம் 9 மணிக்கு. அங்கே அமெரிக்காவில் நியூயார்க்கில் 10 மணி மார்னிங் 10 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. வேக்கப் வழி இந்த ஊரில் எப்படி டெஸ்ட் மேட்ச் 9:00 ஸ்டார்ட் ஆகுதோ அந்த டைம் படி நாங்கள் கிளாக் அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எழுந்திரிச்சு ரெடியாக வேண்டியது தான். मुझे नहीं लगता 8 बजे के बाद कोई सोता उधर அப்படின்னார். அதாவது 8 மணிக்கு அப்புறம்லாம் யாரும் தூங்க மாட்டாங்க காத்தால அமெரிக்காவில். கேள்வி, 4 ஸ்பின்னர் இருக்காங்க உங்கள் டீமில். ப்ரீவியஸ் மேட்சில் என்னென்ன லேர்ன் பண்ணீங்களோ அதெல்லாம் அங்கே போய் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவியா, யுவர் தாட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கன்னாரு. அவர் சொன்னார், நாங்கள் டீம் செலக்ட் பண்ணது நிறைய யோசிச்சு எடுத்த முடிவு தான் அது. சும்மா கடகடலாம் எடுக்கலை. எந்த மாதிரி ஸ்பின்னர் வேணும், எந்த மாதிரி ஃபாஸ்ட் பாலர் வேணும், எந்த மாதிரி பேட்ஸ்மேன் வேணும், எந்த மாதிரி கீப்பர் வேணும்னு யோசிச்சு எடுத்தது. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நாங்கள் 70% ஆஃப் த டீமை ரெடி பண்ணிட்டோம்.
யார் யார் அது தகுந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம் அந்த பிளேயருக்கு. வேர்ல்ட் கப்பில் எந்த நம்பரில் நீங்கள் பேட்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த நம்பர்லேயே உங்கள் ஐபிஎல் டீமுக்கு நீங்கள் விளையாடணும்னு அப்படின்னு சொன்னார். அதை நாங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டோம். அது மாதிரி தான் போச்சுன்னார். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம், ஜடேஜா நம்பர் 4 விளையாண்டார் சிஎஸ்கேக்கு. நம்பர் 4 விளையாடுவாரா? அப்போ சூரியகுமார் எங்கே விளையாடுவார் தெரியல. நான் பார்த்தேன், சொன்னேன் நான். இது மாதிரி எக்ஸாம்பிள் இருந்தால் சொல்லுங்கள். அவர் அப்படி தான் சொல்கிறாரு, யார் யார் எந்த நம்பரில் பேட்டிங் பண்ணணுமோ அதே தான் ஐபிஎல் விளையாட சொன்னோன்னு. அது போக போக தான் தெரியும். அப்போ ஹார்திக் பாண்டியா பல நம்பரில் விளையாண்டாரு, 4, 5, 6, 7, 8ன்னு. அது என்னன்னு தெரியல. அதுபடி தான் நீங்கள் ஐபிஎல்ல பேட்டிங் பண்ணுங்களான்னு சொன்னால், உங்கள் ஓன் டீம் மும்பை இந்தியன்ஸ் உங்களுக்கு முன்னாடியே அவர் பல நம்பரில் விளையாடி இருக்காரு. அதுக்கு என்ன பதில் தெரியல. எனிவே ஏதோ சொல்கிறமேன்னு சொல்கிறதா இதெல்லாம் அவங்க. எனிவே டீம் செலெக்ஷன் பற்றி நாங்கள் ஹாப்பி தான். அண்ட் 70% ஸ்குவாட் இஸ் ரெடி. ஐபிஎல்ல வந்து நாங்கள் அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணல. அது ஒரு நாள் யார் வேணால் ஸ்கோர் பண்ணலாம், யார் வேணால் விக்கெட் எடுக்கலான்னு அவர் சொன்னார். 5 கப்பு ஜெயிச்சவர் அவர். ஸோ அதனால் நத்திங் டு வரி. அண்ட் நியூயார்க் ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறோம். ஃப்ளோரிடாவில் விளையாண்ட ஐடியா இருக்குது. அங்கே லோ அண்ட் ஸ்லோவாக இருக்கும். நியூயார்க்கில் எப்படி இருக்குன்னு அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும். அண்ட் எல்லா கண்டிஷனுக்கும் எங்களுக்கு பிளேயர் வச்சுருக்கோம். அந்தந்த கண்டிஷன் தகுந்த மாதிரி பிளேயிங் 11 எடுத்துகிட்டு போவோம். கடந்த 15 வருஷமாகவே சொல்கிறதா அது. அந்தந்த கண்டிஷனுக்கு பிளேயர் இருக்காங்கன்னு. இது இப்போ ட்ராப்பின் பிச்சுனால அது ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். பல விதமான டிசைன்லாம் காட்டாது ட்ராப்பின். அதுதான் நான் சொல்கிறேன். ட்ராப்பின் பிச்சை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா தெரியும். ட்ராப்பின் பிச்சை அது எங்கே கொண்டு போய் வச்சாலும் அது ஒரே மாதிரி தான் பிஹேவ் பண்ணும். அந்த பிச்சை கொண்டு வந்து இங்கே சேப்பாக்கில் வச்சாலும் சரி, ஷார்ஜாவில் வச்சாலும் சரி, இல்லைன்னா வெங்கடேஷ் ஸ்டேடியில் வச்சாலோ லார்ட்ஸில் வச்சாலும் அப்படி தான் பிஹேவ் பண்ணோம். ரைட், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்புறம் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் முக்கியமான மேட்ச்சு கேட்டார் அவர். நியூயார்க்கில் ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறீங்க நியூயார்க்கில், அதை பற்றி உன் தாட்ஸ் என்னன்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஷார்ஜாவில் தான் நிறைய விளையாடுங்க. நானே நிறைய மேட்ச் பார்த்துருக்கேன் லைவில், நிறைய மேட்ச் கவர் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு நியூஸ் பேப்பருக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச். அதெல்லாம் ஸ்ரீகாந்த், வசீம் அக்ரம், அசருதீன், மதன்லால், அவங்கள கபில் தேவ் மறந்து வைப்பார். கபில் தேவ் அந்த பீரியட், சச்சின் டெண்டுல்கர், ராகுல் டிராவிட், அனில் கும்ப்ளே பீக்கில் இருந்த பீரியடில். அதுக்கப்புறம் ஒன்லி ஐசிசி ட்ராஃபி தான் உங்களுக்கு தெரியும். அண்ட் நியூயார்க்கில் தான் ஃபஸ்ட் டைம் விளையாட போகிறாங்க. ஸோ அவர் சொன்னார், நியூயார்க் க்ரௌடுக்கு இது வேணால் இது ஃபஸ்ட் டைமு, நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அட்மாஸ்பியர் ஆல்ரெடி கிரியேட் ஆகிடுச்சு, டிக்கெட்ஸ் எல்லாம் சோல்ட் அவுட்டு. பட் நாங்கள் ஆஸ் அ பிளேயராக எங்களுக்கு அது இன்னொரு மேட்ச் தான். அது நாங்கள் நிறைய இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் விளையாடிருக்கோம். ஸோ ஜாஸ்தி ப்ரெஷர் எடுத்துக்க மாட்டோம். எங்களுக்கு என்ன பண்ணணுமோ அது மேட்ச் ஜெயிக்கணும், எங்களுக்கு அதுதான் எங்களுக்கு முக்கியம். ஃபோக்கஸ் வில் பி எங்கள் டீமை பற்றின ஃபோக்கஸ் தான் இருக்குமே தவிர எதிர் டீமை பற்றி நம்ம இப்பயே ரொம்ப யோசிச்சா சரி வராது. அஃப்கோர்ஸ் க்ரௌடு கண்டிப்பாக எக்ஸைட்டடாக இருப்பாங்க. டிவி ஆடியன்ஸ் எல்லாம் ரெடியாக இருப்பாங்க அந்த மேட்சை பார்க்குறதுக்கு. வி ஆர் ஈகர்லி வெயிட்டிங்னு. அப்புறம் வேர்ல்டு கப்பு கடைசியாக பார்த்திப் பட்டேல் சொன்னார், हम ज़्यादा प्रेशर नहीं डालेंगे आपके ऊपर, सिर्फ वर्ल्ड कप जीत के आना. அது உங்கள் மேலே நிறைய ப்ரெஷர் போட நாங்கள் விரும்பல, வெறும் வேர்ல்டு கப் மட்டும் ஜெயிச்சுட்டு வாங்க. அது ரோஹித் சர்மாவும் சேர்ந்து சிரிச்சார். இதோட ஒரு பெரிய ப்ரெஷர் வேணுமா என்ன? வேர்ல்டு கப் ஜெயிச்சுட்டு வான்னு ஆரம்பிச்சாச்சு ஆல்ரெடி. இப்போ இன்னமும் வேர்ல்டு கப்போடு வரணும். பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. அண்ட் அந்தந்த பேட்டிங் ஆர்டர், போலிங் ஆர்டர்லாம் முதல்ல சொல்லிட்டேன்னாரு. ஸோ அது பற்றி தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ரைட், இன்றைக்கி சிஎஸ்கே வர்சஸ் ஆர்சிபி பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்க, பார்க்காதவங்க பாருங்கள். ரைட், உங்களுக்கு இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். பொறுப்பாக நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.